திருத்தணி கோயில் போயிருந்தீங்க. நீங்க பஸ்ல தான் போயிருந்தீங்க. ₹75 அப்படி இருந்த ஃபினான்ஷியலா இருந்துட்டு இவ்ளோ பெரிய ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா? லைம் லைட்டான மீடியா இல்ல, ரொம்ப கிளாமரஸான மீடியா இல்லைங்க. இங்க பெண் சார்ந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஜனா சார்லாம் இறந்த பிறகு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர் நிறைய உதவிலாம் பண்ணாரு. பட் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது அவர் இல்லைன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த டைம்ல அவர் எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அவர் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? இது உனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் அந்த படத்தில் வந்து ஏடியா ஒர்க் பண்ணீங்க இல்லையா? அப்போ அந்த படத்தில் விஜய் சேதுபதி சாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜனா சார் இறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் மேஜர் செலவு பண்ணது சேதுபதி சார் தான். பார்த்தாங்கன்னா உடனே என்ன குண்டாயிட்டீங்களா, உங்களுக்கு படமே இல்லையா, அப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப டவுன் ஆயிட்டீங்களா, இது எதனா ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வருத்தம் எப்பவுமே உண்டு. ரஜினி சார் மாதிரி மலை மேல போய் ஒரு யோசிச்சு பார்ப்போம்ல, அப்போ டஃபா இருக்கும். ஸோ சூசைட் பண்ணிக்கலான்னு ஒரு எண்ட் பாயிண்ட்லாம் இருக்கும்ல. விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணியிருந்தார் ஒரு தடவை. சரி, அவனுக்கு டப்பிங் பற்றி என்ன தெரியும் அப்படிங்க. சரி, தெரியாது, எனக்கு பேச மட்டும் தான் தெரியும். எந்த தைரியத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டூடியோ நீ பண்ண அப்படின்னு. அவருக்கு என்னன்னா, ஒரு லேடியாக நம்ம இதை வச்சுருக்கோம். திருத்தணி வந்து யோகி பாபு சார் அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்து தான் நான் போய் பார்த்தேன். அந்த 2.5 மணி நேரத்தில் என் திங்கிங் எப்படி இருந்ததுன்னா, பெண்ணுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும், அது எல்லாமே நான் லாஸ் பண்ணிட்டேன். ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காதல் சரண்யா அவர்கள் தான் இருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அவங்க கடந்து வந்த பாதையை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே மேம், இப்போ நான் ஸ்டார்டிங் வந்து நெகட்டிவ் பேஸ்லேருந்து போயிடுறேன் சரிங்களா? ஏன்னா ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல முடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, சரிங்களா? உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பெரிய அடி வாங்கியிருப்பீங்க எப்படியுமே. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே அதில் கடந்து வரும்போது அதுக்குள்ள வலிகள் இருக்கும், பல வலிகள் இருந்திருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேம். உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும், எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா பெண்ணா அது கூடுதலான கஷ்டங்கள் இருக்கும். எப்பவுமே இப்போ சினிமாவில் நடிச்சுட்டே இருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு தைராய்டு வரும்போது, ஆக்சுவலாக பெண்களுக்கு தைராய்டு வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனைனா, மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டுரும். மாதவிடாய் எப்பவுமே பெண்களுக்கு வந்து கரெக்டாக மந்த்லி அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக வரலன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் வரும். எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ வெளியில் வந்து இப்போது நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே ஒத்துழைச்சிருந்தா பரவாயில்ல. எனக்கே அப்போ தான் தெரியும், ஒரு டவுன்ஃபால் வந்துருச்சுன்னா எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்ட விஷயம் வந்து நமக்கே நடக்கும் போது அது வந்து திணறிடுவோம். புரியுது. கரெக்டாக வந்து ஒரு பொசிஷனில் வந்து நிற்க வைக்க முடியாது நம்ம மைண்டை. ஸோ ஒரு கட்டத்துக்கு பிறகு அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த இடத்த ரீச் பண்ணுறது சில டைம்ல நினைக்கும் போது ரொம்ப டஃப் தான். கண்டிப்பா. ஒரு எங்கன்னா ஒரு ரஜினி சார் மாதிரி மலை மேல போய் ஒரு யோசிச்சு பார்ப்போம்ல, அப்போ டஃப்பா இருக்கும். ஆனா சில டைம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க ரிஃப்ளெக்ட்ல இருந்துலாம் வந்து எடுக்கிறீங்களா பேட்டி, அப்போ அந்த ஒரு தருணம் வந்து நல்லா இருக்கு. மேம், ஒரு ஃபோன் கால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிடுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க, யோகி பாபு சார் வந்து கோயிலில் என்ன பண்ணுறது தெரியாமல் படுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வந்து யாம் இருக்க பயமேல வந்து அவருக்கு என்னதான் ஒரு யோகி படத்தில் நடிச்சு யோகி பாபுன்னு கூப்பிட்டாலுமே யாம் இருக்க பயமேல வந்து பண்ணி முடிஞ்சு வாயன் அந்த மாதிரி சொல்லி ஆமாம் அப்படி ரொம்ப ரீச் ஆனார். அந்த ஃபோன் கால் வந்து அவருக்கு லைஃபே மாற்றிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும் இல்லையா? வந்திருக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் வந்து உங்களுக்கு லாபமா இல்லை கஷ்டமா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஃபோன் கால் பண்ணவரை பற்றியும் சொல்லுங்கள் கொஞ்சம். எனக்கு ஜனா சார் தான் கால் பண்ணாரு ஃபர்ஸ்ட். தெரியும், அதான் அப்படி கேட்டேன் லாபமா அப்படின்ட்டு. ஏன்னா இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ல வீட்லயே இருந்துட்டேன், வெளியிலேயே வர தோணல. இதை விட ரொம்ப குண்டா இருந்தேன், ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. அப்புறம் இந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த வெளியில வர்றதுக்கோ சினிமாட்களை யாரையும் பாக்குறதுக்கோ அப்ப யாருமே என்கரேஜ்மெண்ட்டாவும் இல்லை. பார்த்தாங்கன்னா உடனே என்ன குண்டாயிட்டீங்களா, உங்களுக்கு படமே இல்லையா, அப்போ பொருளாதாரத்துல நீங்க ரொம்ப டவுன் ஆயிட்டீங்களா, இது எதனா ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு லைம் லைட்டான மீடியா இல்ல, ரொம்ப கிளாமரஸான மீடியா. அப்போ நீங்க சாதாரணமா இருக்கும்போது அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் வந்து யாருக்குமே இருக்காது. ஒரு தடவை அவர் கால் பண்ணும்போது தான் பயங்கரமா அழுதுட்டேன். இல்லை நான் வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை சரண்யா, சும்மா வந்து ட்ரை பண்ணி பாரு, சும்மா வா, வந்து என்னை பார்த்துட்டு மட்டும் போ அப்படின்னு சொன்னாரு. உனக்கு இப்போ ஹெல்த் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டத்துல இருப்ப, நீ வந்துட்டு மட்டும் போயிடு அப்படின்னு சொன்னாரு.
பார்த்தபோது அவளுக்குமே கொஞ்சம் ஏன் நீ அப்பவே சொல்லியிருக்கலாம்ல, வெளியில வந்திருக்கலாம்ல, நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர் நிறைய உதவிலாம் பண்ணாரு. பட் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது அவர் இல்லைன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த டைம்ல அவர் எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்கு இன்னமும் டெக்னிக்கலா சிலது வந்து டவுட்ஸ் நிறைய இருக்கு. டெக்னிக்கலா எனக்கு அவர் இருந்தாருன்னா டெக்னிக்கலா இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து சொல்லி கொடுத்துருப்பாருன்னு தோணுது. அப்புறம் இப்போ இந்த வெஞ்சர் நம்ம எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த வெஞ்சர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன். எனக்கு அது ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் இல்லை. அதனால வந்து இந்த ஸ்டுடியோ இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா இந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஜனா சாரா இருந்திருந்தாருன்னா இப்போ நம்ம உட்கார்ந்த இடத்துலயே இப்போ சில பார்ட்டிஷன்லாம் பிரிச்சு சரணி இப்படி பண்ணிக்க, இதுதான் வந்து உனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. பட் அவர் இல்லாததுனால இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years கழிச்சு தான் எனக்கு ஒரு ஐடியாலஜி வந்து தெரியுது. ஓகே இது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னொன்னு இது வைக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்தடுத்து நிறைய பிசினஸ் பத்திலாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ நீங்க அந்த படத்துல வந்து ஏடியா ஒர்க் பண்ணீங்க இல்லையா? அப்போ அந்த படத்துல விஜய் சேதுபதி சாரும் பார்த்திருப்பீங்க. அவரு என்ன சொன்னாரு பாத்தீங்க? இல்ல விஜய் சேதுபதி அப்ப பார்க்கல. ஆக்சுவலா என்னன்னா அவர் ஷூட்டிங்க்கு ஜனா சார் கூப்பிட்டுட்டே இருந்தார். நான் போல. ஏன்னா ஷூட்டிங்க்கு போனா அவரை போய் பார்க்கறது வேற, ஷூட்டிங்க்கு போனா வேற இல்ல. ஏன்னா ஷூட்டிங்ல ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 150 பேர் கிட்ட வேலை செய்வாங்க. அப்புறம் பழைய நம்ம படத்துல வேலை செஞ்சவங்கலாம் வேற வேலை செய்வாங்க. அவங்க பார்த்து ஒரு மாதிரி நம்மள கேலி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்க்கு போக நான் விரும்பல. இட் டுக் மேஜர் டைம். அவர் ஷூட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 4 நாளோ 5 நாள் இருக்கும். அப்போதான் நான் ஷூட்டிங்கே போகிறேன். ஏடியா போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ சார் வந்து வரல. ஜனா சார்லாம் இறந்த பிறகு இன்னொருத்தர் தாமரை சார்னு ஒருத்தர் இருப்பார். அவருமே டைரக்டர் தான். அவரு தான் என் ஃப்ரெண்டு சொல்லி அவர் ஹெல்ப் பண்ணார். இளையராஜான்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தாமரை வந்து ஹெல்ப் பண்ணாரு. நம்ம இவர்கிட்ட போய் சேதுபதி போயிட்டு அங்கே சொல்லியிருந்தாரு, மாதிரி சரண்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஐடியாலஜி இல்லாமல் இருக்கா, நீங்கள் என்னாச்சும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. அவர் போனோன்னு பண உதவி கேட்டார் விஜய் சேதுபதி சார். நீ என்ன பண்ணுறியா சரண்யா, பண உதவி எதுனா வேணுமான்னு. எனக்கு பண உதவிலாம் வேணாம் சார், உங்களை ஜஸ்ட் வந்து பார்த்ததே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஜனா சார் இறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் மேஜர் செலவு பண்ணது சேதுபதி சார் தான். வெளியே தெரியல பாருங்களேன் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆனால் அது வெளியில் சொல்லணும்னு அவரும் விருப்பப்படலை. பட் அது மேஜராக ஹெல்ப் பண்ணது சேதுபதி சார் தான். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அதை பார்க்குறீங்களா? எப்படி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு? அது தேவையில்லை, அதுக்குள்ளே போகாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா நிறைய கிரிட்டிசைஸ்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா அவர்? ஆமாம் ஆமாம். இல்லை எனக்கு என்னன்னா, நம்ம வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வர ஒரு ஆள் இல்லையா. இப்போ நான் எல்லாருமே அப்படிதான். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஃபாதர்ஸ்லாம் கிடையாது. நம்மளே ஒரு கேரியர் எடுத்து சூஸ் பண்ணுறோம். அப்போ அவ்வளோ பெரிய தளத்தில் ஒரு ஹாஸ்டாக வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கிரிட்டிசைஸ் எல்லாருமே தான் பண்ணுவாங்க. பட் அந்த தளத்துக்கு வந்து நிற்கணும்ல, அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்தீங்கன்னு சொன்னீங்க. அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட்டிங்கில் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ் கேட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்டலி ஹெல்த்தி ரொம்ப வீக்காக இருந்தீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்காமலே உங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்துச்சு. உங்கள் லைஃப்பில் 2 ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க மேம். அந்த தருணத்தில் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு? ஷூட்டிங்கில் வந்து இப்போது அது ஹீரோயின்னா அது நம்ம ஒரு மாஸ்க் காமிக்கணும். நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் இருந்தால் தான் அப்படின்னு. அப்புறம் எப்போவுமே ஒரு மாஸ்க் வேர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் எல்லாருக்காகவும். நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஒரு ஹீரோயின்னா கரெக்டாக இருக்கணும், அப்புறம் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் ஒரு ப்ளஸில் அப்படி பேசணும். அதாவது நிதானிச்சு பேசுகிற மாதிரி இருக்காது. நம்ம தாய்மொழி வந்து தமிழாக இருந்தால் கூட நிறைய இங்கிலீஷ் கலப்படம் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஏடியா இருக்கும்போது அப்படி இங்கே வா அந்த மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டிடுவோம். நம்மளா சும்மா ஒரு மாஸ்க் வந்து போட்டுப்போம், நம்மளாவே இருப்போம். அது நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக ஏடியா ஒர்க் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. என்னன்னா பேக் ஆஃப் த சினிமா வந்து ஒர்க் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, கேஷுவலாக இருந்துக்கலாம். அப்புறம் எல்லார்கிட்டையும் கலோக்கியலாக பேசிக்கிட்டு இருக்கலாம், ஒரே இதில் சாப்பிட்லாம், எல்லாருமே டீமா சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்புறம் படத்தை பற்றி ஒர்க்கிங்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதுவும் பெண்கள் வந்து ஏடியா இருந்தாங்கன்னா
ஆண்கள்ல நல்லா கிண்டல் அடிக்கலாம். ஏன்னா டேரக்டர் சப்போர்ட் கொஞ்சம் இருக்கும். நான் டேரக்டர் கிட்ட சொல்லிடுவேன். அங்கெல்லாம் அப்படிதான் மிரட்டிக்கிட்டு இருப்பேன். நான் ஜனா சார் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல நீங்க ஏடியா ஒர்க் பண்ணது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, இந்த எடிட்டிங் அந்த பத்திலாம் உங்களுக்கு? இல்லைங்க, சத்தியமா எனக்கு இதை பத்தி நாலேஜே இல்லை. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த சார் ஒருத்தர், அவர் வந்து வெளியில அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஜனா சார் இறந்த பிறகு என்னோட டப்பிங் கார்டுக்கு வந்து அவர் உதவி பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 1.5 lakhs கொடுத்து உதவி பண்ணியிருந்தாரு. டப்பிங் கார்டு எடுத்துட்டு நிறைய இடத்துல போய் டப்பிங்கும் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். சின்ன சின்ன ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒரு சேவிங்ஸ் வந்து வச்சிருந்தேன், ஒரு டெபாசிட்டா. அது எப்பனா ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது, ஸோ வை கான் வி ஸ்டார்ட் அ ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் ஸ்டூடியோன்றது சின்ன விஷயம்தான், ரொம்ப மேஜராக செலவாகாது அப்படிலாம் நினச்சேன். பட் ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் ஒரு லோன் எடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசானது. பெருசான பிறகு எனக்கு விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணியிருந்தார் ஒரு தடவை. கால் பண்ணி இன்ஃபேக்ட் அவர் கூட எந்த ஃப்ரெண்ட்லினஸ் எதுவுமே இல்லை, அவராகவே கேஷுவலாக பண்ணியிருந்தாரு. சரி, நீ அவனுக்கு டப்பிங் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு. சரி, தெரியாது, எனக்கு பேச மட்டும்தான் தெரியும். எந்த தைரியத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டூடியோ நீ பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், ஏதோ ஒரு தைரியம் தான், ரிஸ்க் தான் அப்படின்னு சொன்னேன். சரி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஹெல்ப் கேளு, நான் வந்து உனக்கு டெக்னிக்கலாக சொல்லித்தரேன் அப்படின்னு. இஸ் வெரி என்கரேஜ்மெண்ட். அவருக்கு என்னன்னா, ஒரு லேடியாக நம்ம இதை வச்சுருக்கோம், அவன் எங்கேயுமே தோற்று போயிடக்கூடாதுன்னு அந்த கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு இப்போ டெக்னிக்கலாக கேட்டிங்கன்னா உள்ளே உட்காந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண முடியுமானா ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவும் தெரியாது. பட் 10 years அட்வான்ஸ்டு என்னென்ன மிஷின்ஸ்லாம் இருக்கோ, என்னென்னலாம் நம்ம சாஃப்ட்வேர்ஸ்லாம் வரப்போதோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். புரியுது, சூப்பர். ஸோ எனக்கு வந்து ஒருத்தவங்க நம்ம ஒன்று பண்ண போகிறோம்னா அந்த தொழில் ரீதியாக என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அதுவே ஒரு மெயின் தானே இல்லையா? ஆமாம். அதேமாரி அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு நேம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். இன்னி வரைக்குமே அவர் கான்டாக்டில் இருக்காங்க. இன்றைக்குமே எப்போனாச்சும் நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணா சரண்யா பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்லாம் கிண்டல் அடிப்பாங்க. அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் கேட்க. அவ்வளோ நாள் உள்ளே இருந்து இப்போ வெளியே வரும்போது நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். அம்மாவை பற்றியும் அவங்களுக்காக சிந்தின கண்ணீர்கள் பற்றியும் சொல்லுங்க. இப்போ வந்து அம்மாவை பற்றி இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன கேட்டிங்கன்னா, பிகாஸ் நானே +30 இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ யாருனா வந்து தேவைப்படுவாங்க என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு அந்த சிந்தனை தோண மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட லைஃப் வந்து அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அது நல்லாவும் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ஃபினான்ஷியலாக கூட நான் ஒரு தடவை கூட அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டதே இல்லை, அவங்கக்கிட்ட போய் நின்னது கிடையாது. எனக்கு ஒரு 2 தடவை மட்டும் நீங்கள் வேணும்னு போய் நான் நின்னேன். பட் அதுக்குமே அவங்க சம்மதிக்கலை. என்ன சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் போதோ இல்லை தனிமை உணர்வு ரொம்ப அதிகமாக வரும்போதோ அவங்களோட ப்ரெசன்ஸ் இருந்திருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா தைரியம் கிடச்சிருக்குமோன்னு அது எப்பவுமே தோன்றது உண்டு. பட் அது இல்லாத பட்சத்தில் நம்மளே தானே, அதாவது எப்படின்னா ஒரு காட்டில் வந்து தனியாக விட்டுட்டாங்கன்னா நீங்கள் யாரை தேடுவீங்க? ஒன்று கடவுளை தேடுவீங்க, இல்லை உங்கள் அம்மாவை தேடுவீங்க. அதில் ரொம்ப இருட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து ஆப்ஷன் இல்லை, நான் மட்டும்தான் நடந்தாகணும், கடவுள் மட்டும்தான் துணை. அதனால சரி ஓகே அப்படின்னு இருக்கும். அதனால அந்த வருத்தம் எப்பவுமே உண்டு. வருத்தம்னு இல்லையே அப்படின்னு அந்த ஒரு இருக்கு, அவ்வளோதான். மேம், கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ பார்த்தேன், நீங்கள் ஒரு கோயில் போயிருந்தீங்க, திருத்தணி கோயில் போயிருந்தீங்க. நீங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தீங்க, 75 rupees அந்த இதெல்லாம். ஆமாம், ஃபர்ஸ்ட் அப்படி இருந்த ஃபினான்ஷியலாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டூடியோ வைக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாருமே யோசிப்பாங்களே, எப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா? அதே தான் எனக்கும், எப்படி மேம் சொல்லிட்டு எல்லாம் மேஜிக் தான். அதுதான். 2019 நான் ஃபர்ஸ்ட் திருத்தணிக்கு போனேன். ஓகே. 2015 19 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா என் லைஃப் வந்து ரொம்ப டார்க்கராக இருக்கும். ஏன்னா நான் ஓடி உள்ள ஒளிஞ்சிட்டேன். ஓகே. யாரை என்னை பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருந்தது. 2019 தான் வந்து நான் நியர்லி 30 ரீச் ஆகும்போது தான் நான் போய் திருத்தணி முருகனையே வந்து பார்க்குறேன். எப்படி மேம் அந்த ஐடியா வந்துச்சு நம்ம கடல்கிட்ட போகணும் அப்படின்ட்டு? இல்லைங்க, சின்ன வயசுலேருந்து எதுவாக இருந்தாலும் கோவிலுக்கு போயிடுவேன். ஓகே. நான் அப்படிப்பட்ட ஆளு. கோவிலுக்கு மட்டும் கோச்சிக்கவே மாட்டேன். அப்புறம் கடவுள்கிட்ட எப்பவுமே கொஸ்டின்ஸே இருக்காது எனக்கு. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, எதனால என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வழியனாச்சும் காமிச்சு விட்டுருக்கேன், நான் பாட்டு நடந்து போயிடுறேன் அப்படின்னு தான் கேட்குற ஒரு மனுஷி. திருத்தணி வந்து யோகி பாபு சார் அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்து தான் நான் போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட அவரோட இன்டர்வியூ கொடுத்து பல மாதம் ஆயிடுச்சு. நானும் நினச்சேன் திருத்தணின்றது ரொம்ப தூரமாக
ரொம்ப தூரம் போல அப்படின்னு. ஏன்னா அது ஒரு கூகுள்ல செக் பண்ணணும்னு கூட எனக்கு தோணல. திருத்தணின்னு சொன்னோன்னா ரொம்ப தூரமா இருக்கும் போல, எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 6 hours டிராவல் பண்ணும் போல அப்படின்னு நினைச்சிட்டேன். எதிர்ச்சியா அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப மனசு வந்து ஒரு நிலையா இல்லை. சரி எங்கனாச்சும் தூரதேச பிரயாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க திருத்தணி தான் ஸ்பாட்டு. எப்படி இருந்தாலும் திருத்தணின்னு சொல்றாங்க ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். அங்க போயிட்டு அங்கிருந்து திருப்பி இங்க வரதுக்கு 1 day ஆயிடும். ஸோ நம்ம கவர்மெண்ட் பஸ் தான் அப்படின்னு இங்க இருந்து என் 2-wheeler எடுத்துட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போடுற வரைக்குமே திருத்தணி இந்த 2.5 hours நான் பார்க்கல. அப்புறம் திருப்பதி பஸ் கிட்ட போய் பாருங்க, அங்கதான் திருத்தணி பஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க போய் பார்த்தா திருத்தணின்னு எழுதி இருந்தது. ஆனா டிக்கெட் கொடுத்துருங்க 75 rupees. என்னடா ரொம்ப தூரத்துக்கு 75 rupees தானா? சரி பரவாயில்ல, கவர்மெண்ட்ன்றனால சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு போலன்னு உட்காந்துட்டேன். உட்காந்து போயிட்டே இருக்கோம். அம்மா திருத்தணி வந்துருச்சு. என்னடா தூரதேச பயணத்துக்கு 2.5 மணி நேரத்துல பாதி நேரம் அப்படியே நினைச்சிருப்பீங்களா? அப்பதான் நான் நினைச்சேன் சென்னை டு திருத்தணி போட்டு பாரு முதல்ல. அதுக்கப்புறம் போட்டே பாக்குறீங்க. இன்ஃபேக்ட் அது நான் ஃபர்ஸ்டே பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, திருத்தணி டெஸ்டினேஷன் இல்ல, வேற எங்கயாவது பண்ணிருப்பீங்க, வேற எங்கனாச்சும் தான் போயிருப்பேன். நான் இதெல்லாம் பார்க்காமே வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கஷ்டம் இருக்கும்போது அதை நினைக்க மாட்டோம். அதாவது தேடுதல் நிறைய எல்லாம் இருக்காது, எங்கன்னா போனா போதும்டான்னு சொல்லிட்டு இருப்போம். போனோன்னு சரி மலை மேல ஏறி போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா நான் அந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்ததுனால ரொம்ப குண்டா இருப்பேன். இன்னொன்னு எனக்கு இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் இருந்தது. ஐ தாட் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஒரு அண்ணனை கூப்பிட்டேன், 250 ரூபாய் கேட்டாரு. மலைக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுடுறேம்மா. ஆட்டோல சொன்னோன்னே சரி ஓகே அப்படியே போயிட்டு சுவாமியை வந்து எனக்கு ஒரு 50 ரூபாய் டிக்கெட்டா 100 ரூபாய் டிக்கெட்டான்னு தெரியல எனக்கு. ஆனா ஃப்ரீ கியூ கிடையாது. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு டிக்கெட் எடுத்து அன்னைக்குன்னு பார்த்து செம கூட்டம். நான் சுவாமியை சரியா, அதாவது இப்படிதான் சுவாமி இருக்காருன்னா திருப்பதி மாதிரி ஜெருகண்டி சுவாமி எங்க இருக்காரு, நான் இப்படி பாக்கிறதுக்குள்ளேயே சுவாமியை பார்த்துட்டேலமா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இது, இப்படி வந்தோம் இப்படி போனோம் அதுக்குள்ளேயே சுவாமியை பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. சரி ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அந்த 2.5 மணி நேரத்துல என் திங்கிங் எப்படி இருந்ததுன்னா, லைஃபோட லாஸ்ட் நாள், நம்மளுக்கு இதுக்கப்புறம் லைஃப் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்போ ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும். நீங்க வந்து எதெல்லாம் வரைமுறைப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. அப்போ இல்லாத ஒரு பட்சத்துல நான் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு இல்லாத விஷயத்த தேடி நான் திருப்பி வந்து ஒரு மேஜிக் பண்ணி திருப்பி கொண்டுட்டு வர முடியாது என் லைஃப்பை. திருப்பி இன்னையோட இப்போ முருகனையும் பார்த்தாச்சு, திருத்தணிக்கு வந்தாச்சு, திருப்பியும் நம்ம வீட்டுக்கு போகிறோம். லைஃப் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதை விட டஃப் ஆச்சுன்னா தாங்கிக்கக்கூடிய மனசும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ சூசைட் பண்ணிக்கலான்னு ஒரு எண்ட் பாயிண்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் திரும்பி வர வரைக்குமே தெரியாது அதுதான் பிகினிங் ஆஃப் மை லைஃப்னு. எனக்கு வந்து ஒன்றுத்துல மட்டும் நான் ஸ்ட்ராங்காக நம்புவேன். 30 வருஷம் வாழ்ந்தவனும் இருக்க மாட்டான் ரொம்ப பெருசா, 30 வருஷம் தோத்து போயும் ஒருத்தர் இருக்க மாட்டான். ஐ தாட் எனக்கு 30 வயசுல தான் என் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. இன்னைக்கு இந்த பொசிஷன்ல நீங்க கேக்குறீங்கல்ல, அன்னைக்கு வந்து மேடம் நீங்க கவர்மெண்ட் பஸ்ல போனீங்க, இன்னைக்கு எப்படி இந்த பொருளாதாரம் வந்ததுன்னா எல்லா மனுஷனும் ஒரு 10 ரூபாய்னாச்சும் சேர்த்து வச்சிருப்பான். இப்போ நீங்களாகட்டும் நானும் ஆகட்டும் எங்கேயோ ஒரு முலையில இருக்கோம். நம்மளுக்கு அந்த 10 ரூபாய் வந்து அப்ப செலவழிக்கணும்னு தோணாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரட்டும். ஸோ ஐ ஹேட் அ சேவிங்ஸ். பட் என்னன்னா அந்த சேவிங்ஸையும் கரைக்க வேணான்னு விரும்பிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஒரு தொடக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இன்னை வரைக்கும் நான் இந்த 5 வருஷத்துல நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் டெய்லியும் பேசிக்க மாட்டோம். டெய்லியும் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கு எதனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை திடீர்னு எனக்கு ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னு வேணுனாலும், அந்த சூழ்நிலை அப்படி இருந்தாலும் சரி, எப்படின்னாச்சும் புரட்டி கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, அப்புறம் ஒரு கைடன்ஸும் சரி, அப்புறம் மனுஷங்களும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சரி. இன்ஃபேக்ட் மீடியா, நான் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேட்பாங்க, மச்சான் நீ எதுக்கு மச்சான் நீ இன்டர்வியூ கொடுக்குற அவங்களுக்கு அந்த டவுட்ஸ் எப்பவுமே உண்டு. நீ ஏன் இன்டர்வியூ கொடுக்குற, நீ எந்த படமும் இப்ப நடிக்கல, நீ ஒருவேளை எங்களுக்கு தெரியாம என்ன படத்தை கமிட் பண்ணிட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. அதாவது படத்துல நடிக்கிறவங்க கூட உன்னை இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கு அந்த தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ போச்சு, அவன் இன்னொரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அந்த மீடியா சப்போர்ட் வந்து அது இம்யூன்ஸ், அதுதான் ஒரு பாக்கியம் தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஆத்மா வந்து எங்கனாச்சும் கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க அதை தேடி போறதுக்கு தான் உங்களுக்கு வழி வேணும்.
தேடி போயிட்டீங்கன்னா என்னை விட சூப்பர் லைஃப் உங்களுக்கு அமையும். புரியுது. ஓகே மேம், இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் Thank you. ரொம்ப அழகா ஆழமா பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி நன்றி.